அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். ஒரு ஊரில் அதிக நிலப்பரப்புடன் மிகுந்த செல்வாக்குடன் ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் அவர்களை நிர்வகிக்க அதிகாரிகள் கொண்ட ஒரு ஜமீன் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. காலப்போக்கில் அதிக எண்ணிக்கையிலான தொழிலாளர் மற்றும் அதிகாரிகளின் தேவையை நலன்களை ஒரு ஜமீன் நிர்வாகத்தால் நேரடியாக கேட்டறிந்து அவர்களுக்கான தீர்வை வழங்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான ஒரு தொழிற்சங்க கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார். இப்படியே சென்று கொண்டிருக்கையில் ஜமீன் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக உறுப்பினர்களையும் அந்த நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் அமர்த்தப்படுகிறார்கள். தவறான செய்கை, கூட்டுச்சதி, குற்றவாளிகள் எண்ணிக்கை நிர்வாகத்தில் பெருக பெருக அதிகாரிகள் ஜமீனின் நிதி ஆதாரத்தை கபலீகரம் செய்து அபகரித்து ஜமீனை செயலிழக்க செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஜமீன் திவாலாகிற நிலையில் செல்கிறது. இதை அவ்வப்போது கேள்விப்பட்ட ஜமீன் நடவடிக்கை எடுக்கலாம், குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை தண்டிக்கலாம் என்று முயற்சி எடுக்கும் போதெல்லாம் இந்த தொழிற்சங்கங்கள், அதிகாரிகளின் தொழிற்சங்கங்கள் இடையூறாக வந்து நிற்கிறது. அதையும் மீறி நடவடிக்கை எடுக்கலாம் என்று செயல்படும் போது இந்த அதிகாரிகள் தொழிற்சங்கம் தொழிலாளர் தொழிற்சங்கங்களை தூண்டிவிட்டு போராட்டம், வேலை நிறுத்தம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஜமீனை நிலைகுலைய செய்கிறார்கள். இதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்த்து இறுதியில் அந்த ஜமீன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். என்னவென்றால், அதிகாரிகளுக்கான தொழிற்சங்கங்களினத்தை நான் ரத்து செய்கிறேன், அனைத்து அதிகாரிகளின் தொழிற்சங்கங்களையும் நான் கலைத்து விடுகிறேன், அவர்களுக்கான தேவை என்னவாக இருப்பினும் நேரடியாக ஜமீனை அணுகி அவர்களுக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள். மூலம் தொழிலாளர்களினுடைய தொழிற்சங்கத்துடன் இருந்த கூட்டு சதி இணைப்பு துண்டிக்கப்பட்டு, அதே நேரத்தில் ஜமீனின் குடும்ப உறுப்பினர்களினுடைய தவறான அதிகாரிகளுடனான கூட்டு சதி முறியடிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். இப்போது ஜமீனுடைய நிர்வாகம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பாடு அடைகிறது, நிதிநிலை சீராகிறது. நான் இங்கே ஜமீன் என்று சொன்னது ஒரு உதாரணத்திற்குத்தான். இதை நீங்கள் அப்படியே தமிழ்நாடு மின்சாரத்திற்கு பொருத்தி பாருங்கள், சரியாக இருக்கும். தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிகாரிகளின் தவறான செய்கை, வெளியாட்களுடன் கூட்டு சதி, அரசியல்வாதிகளுடன் நேரடி கூட்டு சதி போன்ற விஷயங்களால் பல 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான நிதி இழப்பு, கடன் சுமை கொண்டிருக்கிறது. அனைத்து சுமைகளும் நுகர்வோருக்கும், பொதுமக்களுக்கும், மற்ற தொழில் முனைவோருக்கும் பெரும் சுமையாக அமைகிறது. இதற்கான சரியான தீர்வு என்று நாங்கள் முன்னெடுப்பது அதிகாரிகளுக்கான தொழிற்சங்க உரிமையை, அவர்களது தொழிற்சங்க அங்கீகாரத்தை ரத்து செய்து அனைத்து அதிகாரிகளின் சங்கங்களையும் கலைத்து விட வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக தமிழ்நாடு மின்சார வாரியம் மேம்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனடிப்படையில் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில், அதாவது 21/1/2025 அன்று விவாதிக்க இருக்கிறோம். நிச்சயமாக அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.